பேமெண்ட் ஆயிடும். ம். ஏன்னா எனக்கு ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு ஆகும். 4.5 லட்ச ரூபா உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா 4.5 லட்சத்துக்கோசரம் தான் இவ்வளோ பாடுபட்டீங்களா? இல்ல மேடம், ஒரு நாளைக்கு 4.5 லட்சம். 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு மோடி அவர்களோட பேரை யூஸ் பண்ணி மோசடி நடந்திருக்கு. ரிசர்வ் பேங்கையும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல மோடி அவர்களுக்கு தொடர்பு இருக்கா? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சத்யபாமா அறக்கட்டளை இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த அறக்கட்டளை. இதுல சத்யபாமா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு தேசிங்கராஜன் அப்படிங்கிறவர் அறிமுகமாகிறாரு. இவர் யாரு அப்படின்னா, காவலர் பத்திரிகை செய்தியில ஒரு இதழ் ஒண்ணு நடத்திட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் கூட எல்லாம் கொஞ்சம் தொடர்பு இருக்க மாதிரி தன்னை ஒரு கெத்தா காட்டிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, சத்யபாமா அவர்களுக்கு கால் பண்ணி மோடி அவர்களோட கருப்பு பணத்தை மீட்டுட்டதாகவும் அந்த மீட்ட பணத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா இதை டைரக்டா கொடுக்க முடியாது, அதனால உங்களை மாதிரி சில அறக்கட்டளைகளை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு. இது ரிசர்வ் பேங்க் மூலமா தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால இதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு போயிட்டு வர்றதுக்கான சார்ஜஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 1 லட்சம் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்க எங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சத்யபாமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னால அவ்வளவு அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்க ஒரு ஆளால ரெடி பண்ண முடியலன்னா உங்க அறக்கட்டளையில இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச 5000 10,000 இந்த மாதிரி ரெடி பண்ணி என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அவரோட பேச்சை கேட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருக்கு, இவங்க கால் பண்ணி நாங்க அமௌண்ட் கொடுத்துட்டோம், ஆனா எங்களுக்கு 1 கோடி வரும்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, இது எலெக்ஷன் டைம், ஸோ இந்த டைம்ல ஃபண்டை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இந்த ரிசர்வ் பேங்க்ல இருந்த எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால நீங்க திரும்பவும் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் இந்த சத்யபாமா அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாத்தையுமே கேஷா கொடுத்துட்டு இருந்தவங்க ஜிபேல அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேசிங்கராஜன் அவர்கள் கூட கால் பண்ணி பேசின எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் மோசடி பண்றாரு அப்படிங்கிறது தெரிய கேஸ் கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா சத்யபாமா அவர்கள் பேசின வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வணக்கம். ரிசர்வ் வங்கி கூறி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்த மோசடியாளர்கள் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். அதன்படி சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து முழுமையாக ஆங்காங்கே கைது பண்ணி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் பாதிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி ஆவணங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பாதிச்சிருக்கிறீங்களோ அந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அங்கங்கே உள்ள சிபிசிஐடி அலுவலகம் சென்று வழக்கு தொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இரிடியம் ரிசர்வ் வங்கி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்தவர்களை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சிபிசிஐடி போலீசார் கைது பண்ணி 10க்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அவங்க தலைமையின் கீழ் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப அந்த 10 பேரை கொண்ட குழுவிற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களையும் பிடிச்சி விசாரணை பண்ணி இவங்களோட தலைமை யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை பெற்று அனைத்து தமிழ்நாடு முழுவதும் எங்களை போல இருக்கக்கூடிய பல்வேறு அறக்கட்டளை மக்களுக்கு அவங்க கட்டண பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோ கிளிப் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு, அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. நம்ம தேசிங்கராஜா இருக்க பிள்ளைல, ஆமா, அவருடைய ஃப்ரெண்டு பேசுறேன். நான் தான் அவரை சேர்த்து விட்டேன் வேலூர்ல. சரிங்க. இப்ப எனக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு. சரி. ஒரு நாளைக்கு 4,50,000 எடுக்கிற மாதிரி பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி. இப்போ ராஜா உள்ள இருக்கான், உள்ள. இப்போ நீங்களும் கேஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கள் 7.5 வருஷமாக கொடுத்து எத்தனை மக்கள்கிட்ட வாரம் பணத்தை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு எங்கே கட்டணன்னு கூட சொல்லாமல் வச்சுக்கிட்டே இருந்து அவங்க மேலே ஒவ்வொருத்தரை ஜாயின் பண்ணி ஆத்தூர் முருகன்கிட்ட 15 லட்சம் ரூபா, அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாலாஜிக்கிட்ட கடைசி ஆறுமுகம் பாலாஜிக்கிட்ட போய் கட்டி, அப்புறம் இது வரைக்கும் பணம் வரல. எங்கள் மக்கள் எங்களை சும்மா விடுவாங்களா? 2000 பேரை வச்சு ஆன்மீக பண்ணிட்டு இருந்தேன். என்னை இதில் மக்களுக்கு பணம் கொடுக்குற ரிசர்வ் வங்கி ஆவணத்தை காட்டி ரிசர்வ் வங்கி ஆவணத்தை என்கிட்ட கொடுத்ததுனால தானே நாங்கள் பணம் கட்டணும். பேமெண்ட் ஆயிடும். எனக்கு ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு ஆகும். 4.5 லட்ச ரூபா உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா 4.5 லட்சத்துக்கோசரம் தான் இவ்வளோ பாடுபட்டீங்களா?
இல்ல மேடம், ஒரு நாளைக்கு 4.5 லட்சம். சரிங்க, வரட்டும். இத்தனை நாளாக இல்லாத என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து 100 கோடி ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்கான் தேசிங்க ராஜா. பாலாஜி 45 கோடி ரூபாய். எனக்கு அது கிளியர் பண்ணட்டும். 100 கோடியும் 45 கோடியும் கிளியர் பண்ணட்டும். கிளியரன்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட் எனக்கு யாராக இருந்தாலும் கொடுங்க. சதுரங்க வேட்டை படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க என்னென்ன மாதிரியான ஆசை வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? நாங்கள் வந்து ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றோம், மோடிஜி அவர்கள் வந்து கருப்பு பணத்தை எல்லாம் மாத்தி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இந்த கேஸ் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்பதான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் 150 பேரு தற்கொலை பண்ணியிருக்காங்க. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட 1 லட்சம் நம்ம கொடுத்தோம்னா 1 கோடி வருமா அப்படிங்கிறத யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த தற்கொலையை நம்மளால தடுத்திருக்க முடியும். இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம பாத்துக்கணும்னா நீங்க முழிச்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.